எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு, அப்புறம் கருப்பு சுண்டல் மசால் பொரியல் தான் செய்ய போகிறோம். கீரை குழம்புக்கு சிறு பருப்பு கொஞ்சமும் துவரம் பருப்பு கொஞ்சம் சரிசமமாக சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் சிறு பருப்பு, ஒரு டம்ளர் துவரம் பருப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் நனைய போட்டு கழுவி எடுத்தாச்சு. பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்கக்கூடிய காம்பெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் கீரை அதிகமாக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பருப்பை விட கீரை நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது தான். ரெண்டாவது குக்கரில் தான் வைக்க போகிறேன். கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நான் உப்பு ஆட் பண்ண மாட்டேன். உப்பு குழம்பு வச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவேன். கடைசியாக வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதான் உப்பு நான் உப்பு ஆட் பண்ணேன்னா கொஞ்சம் எனக்கு உப்பு கூடும் குறையும். அதனால் நான் எப்போயுமே எந்த ஒரு பருப்பு குழம்பு வச்சாலும் சரி, சாம்பார் பருப்பு வேக வச்சாலும் சரி, உப்பு முதல்ல ஆட் பண்ண மாட்டேன். பருப்பு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இறக்கிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பருப்பை விட கீரை அதிகமாக போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் 2 பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் துவரம் பருப்பு இல்லை சிறு பருப்பு ஏதாவது ஒன்று கூட ஆட் பண்ணாவே போதும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு இதை அடுப்பில் வச்சுருவோம். இது ஒரு 4 விசில், கரெக்டாக ஒரு 4 விசில் வந்தாலே நல்லா குழஞ்சிரும். ஏன்னா பருப்பும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 மணி நேரமாக நனைய போட்டாச்சு. அதனால் வேகமாகவேவும் பருப்பு வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல், அந்த 4 விசில் அடிக்கிற டயத்தில் நான் இங்கிட்டு கருப்பு சுண்டலை வேக வச்சு எடுத்துட்டேன். அதையும் பார்த்திங்கன்னா மசால் போட்டு ப்ரே பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை அப்புறம் வெங்காயம் சிலர் ஆட் பண்ணுவாங்க. நான் எப்போயுமே வெங்காயம் ஆட் பண்ணி பாதி குக் ஆனதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை ஆட் பண்ணுவேன். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சியும் பூண்டையும் நல்லா நச்சு அதில் சேர்த்துருக்கேன். இதை பொடிசாக நீங்கள் கட் பண்ணியோ இல்லை துருவி கூட போட்டுக்கலாம். நான் நச்சு போட்டிருக்கேன். அப்புறம் சின்ன சிட்டிகையில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதில் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் மசாலா அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கருப்பு சுண்டல் ஆல்ரெடி வேக வச்சுருக்கீங்க பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதோட நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அங்கே 4 விசில் அடிக்கிறதுக்குள்ளேயே இந்த சைடு நம்ம மசாலும் செஞ்சிடலாம். இதை நல்லா ஒரு கலரி விட்டுட்டு உப்பை இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ண போகிறோம். நல்லா கிளறினா எல்லா மசாலும் எல்லா சுண்டாலோடையும் மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுடைய எவ்வளோ சுண்டல் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி, தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்க அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதில் நான் தேங்காவை தான் அரைச்சி போட போகிறேன். லாஸ்ட்டாக இது இறக்குறப்ப இந்த தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காவை பொடிசாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாடியில் போட்டு ஒரு அரை விட்டோம்னா, அதாவது ஒரு சுற்றினோம்னா நல்லா அரைஞ்சிரும். இதில் ஒன்று பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டுகள் அப்படியே தான் இருக்கும். இது நம்ம அந்த சுண்டல் சாப்பிட்றப்ப கடித்து திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அடுப்பை அமர்த்துறப்ப தேங்காவை போட்டுட்டு இங்கே பாருங்கள், அது தேங்காய் சில்ட்டு மென்று சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரிட்டு லாஸ்ட்டாக அடுப்பை அமர்த்திட்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு இறக்கிட்டோம்னா இங்கிட்டு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அங்கிட்டு பார்த்திங்கன்னா பருப்புக்கும் கீரை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நான் கீரை குழம்பு அடுப்பு அமர்த்திட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தாளிப்பு தான் இப்போ நான் தாளிக்க போகிறேன்.
நம்ம சமையல் எண்ணெய் 1 ஸ்பூன், செக்கில் ஆட்டின 916 நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன், இது பாதி அது பாதி ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து, 2 காஞ்ச மிளகாய், ஆல்ரெடி நம்ம வந்து கீரை குழம்புல 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இது தாளிப்புக்காக 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை, அவ்வளோதான். இதே பார்த்திங்கன்னா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கீரை குழம்பு அங்கிட்டு ரெடி ஆகிடுச்சு. கேஸ் போயிடுச்சு. இப்போ நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நல்லா ஒரு கலரி விட்டுக்குருவோம். கீரைலாம் மேலே இருக்குது, பருப்பெல்லாம் கீழே இருக்குது. இந்த டயத்தில் தான் நான் அந்த ஹீட்டோடு இருக்கிறப்ப உப்பு வந்து சேர்த்துக்கிடுவேன். உப்பு நான் வந்து எப்போவுமே பருப்பை இறக்கிட்டு அடுப்பிலேருந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்ப்பேன். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம குழம்பு கரண்டி இருந்தாலும் சரி, இல்லைன்னா பருப்பு கடையில் மற்ற வச்சியும் சரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். அப்போ தக்காளி, பருப்பு, கீரை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சி இந்த பக்குவத்தில் வந்து வந்துடும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கட்டியாக இருக்கிறப்ப நம்ம கடையை பார்த்திங்கன்னா அது வந்து தண்ணி லிக்விட் அளவுக்கு வந்து வந்துடும். இதை கடைஞ்சிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த தாளிப்பை ஊற்றிட்டு இன்னும் ஒரு கலரிட்டோம்னா பருப்பு குழம்பு ரெடி. இது பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, தண்டு கீரை, நீங்கள் எந்த கீரை ஆட் பண்ணியும் செய்யலாம். இதே பக்குவத்தில் கீரையை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். பருப்போட இந்த இப்போ வந்து லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். சுட சுட சாப்பாடு வந்து வடித்து எடுத்தாச்சு. காலையில் மத்தியானம் 2 நேரத்துக்குங்கிறதுனால சட்டி ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து கருப்பு சுண்டல் மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுதான் வந்து இன்றைக்கி பொரியல் வெஞ்சனம். பொன்னாங்கண்ணி கீரை, சிறுபருப்பு, துவரம்பருப்பு போட்டு கடையலும் ரெடி பண்ணியாச்சு. பாப்பாங்களுக்கு எப்பயும் போல் பாலும் காய்ச்சி வச்சாச்சு. மார்னிங் வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்காக மாதுளம்பழம், பீட்ரூட், பேரிச்சம்பழம் ரெடியாக இருக்குது. எழுந்திரிச்சோடனே இதை வந்து அரைச்சி குடிச்சிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் முளைக்கட்டின பயிரும் ரெடி ஆயிடுச்சு. பாதாம், திராட்சையும் ஊற வச்சாச்சு. இது வந்து கிச்சன் வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால சுடுதண்ணி வந்து மொத்தமாக எல்லாருக்குமே சேர்ந்து காய்ச்சி வச்சாச்சு. சிங்கிளையும் எல்லாமே விளக்கியாச்சு. இந்த 2 பாத்திரம் வந்து தாளித்தது மட்டும்தான் இருக்குது. கிச்சன் வேலையெல்லாம்